கோவை ஜீவஜோதி கலை தொடுப்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. நேயர்களே, கடந்த வாரங்களில் நாம் அரம்சை நிகழ்ச்சியில ஒரு புதிய தலைப்புல கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை கொண்டு அருமையான ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா அது பயனுள்ள நிகழ்ச்சியா இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் உங்களுடைய கடிதங்கள் வாயிலாகவும் அலைபேசி வழியாகவும் எங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. ஓகே, இப்ப நாம கடந்த வாரத்துல என்ன பார்த்தோம் பார்க்கலாமா? நாங்களாம் 12th எழுதலப்பா, நேரா வந்துட்டோம்பா அப்படின்னு சொல்லி யாரா இருக்கீங்களா? ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கதான் செய்யும் சில இடத்துல. இதுலதான் அவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இப்ப இருக்கு. ஆனா இப்ப கோவிட் வந்து அதையும் ஃபுல்லா மாத்திருச்சு. டெக்னாலஜி நம்மளுக்கு தெரியறது இல்ல. அதனால எனக்கு அது ஒரு பெரிய டாஸ்க் அது இல்லைங்க சார். மொபைல் ஆர் டிவி ஆர் கேம்ல நான் 1, 2, 3 பொசிஷன் எனக்கு கிடைச்சிருது. ஏதோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து எல்லாரும் அப்படி தப்பு சொல்லக்கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு. கடந்த வார நிகழ்ச்சியினுடைய தொகுப்பை பார்த்தோம். இப்ப நம்ம தொடர்ந்து இந்த வாரம் என்ன பேச போறோம் பார்க்கலாம். எப்படின்னா ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். கூட இருக்கவங்களவே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸவே வந்து 100% ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபேஸ் பார்க்காம ஒரு எப்படி சொல்றது, வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக்கில் தான், வாட்ஸ்அப்பை விட ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் போய் அதுக்கப்புறம் பார்த்தா மேபி தே ஆர் ஹி கெட் மேரீடாக இருக்கும். எதுவுமே எல்லாமே இட்ஸ் நாட் 100% ட்ரூ. அவங்க கண்டிப்பா பொய் சொல்லிதான் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ், இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேஷன் இல்லை, இப்போ மிக்சட் ஜெண்டர் தான். 2 ஜெண்டரையுமே வந்து ஈவன் கேர்ள்ஸ் ஹவ் ஸ்டார்டட் டு மிஸ்யூஸ் த பாய்ஸ். இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கேர்ள்ஸை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, கிராஸ் ஜெண்டர் எல்லா ஜெண்டருமே வந்து யூசிங் மொபைல் ஃபோன். ஃபேஸ்புக்ல ஒரு விமன் வந்து ஹேவிங் எ ரிலேஷன்ஷிப் வித் அ யங்கர் பாய், அதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இப்போ. ஸோ அது எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியால எவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கோ, இந்த கோவிட் டைம்ல when we are alone ஆட்டோமேட்டிக்கா நம்ம FB-க்குள்ள தான் போறோம், கொஞ்ச நேரம் ஏதாவது பாக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர்ஸ் கொடுத்து சேட் பண்ணி தே ஆர் கோயிங். இந்த மாதிரி நிறைய நியூஸ்ல இந்த கோவிட் டைம்ல நிறைய டெலிவிஷன்ல வந்த இன்சிடென்ட் வந்து இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் தான். கொலை பண்றதுல இருந்து ஈவன் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாத்தையுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ற வரைக்கும் ஃபேஸ்புக்ல இருந்துட்டு மெனி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிருக்கு. அது வந்து ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை பிசிக்கலா பார்க்காம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. பட் ட்ரஸ்ட் பண்ணி ரீசெண்டா ஒரு நியூஸ்ல கூட பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அப்படியே வீடியோ காலிங்ல கூட ஹி இஸ் ஷோயிங் எவ்ரிதிங் டு எ மென் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த கோவிட் டைம்ல நம்ம எல்லாருமே 24 hours பிஸியாவே இருந்துட்டோம். அந்த தம்பி சொன்ன அப்படி காலைல போவோம், ஈவினிங் வருவோம், நைட் தூங்கிடுவோம். இப்போ அப்படி இல்லை, ஃபுல்லாவே வீட்டுல இருக்கும் போது கொஞ்ச நேரம் தான் ஃபேமிலி கூட பேச முடியுது, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், மேக்சிமம் டைம் மொபைல் ஃபோன் தான். அதுல மேக்சிமம் யூசேஜ் ஆஃப் சர்வேல பாத்தீங்கன்னா FB தான் ஜாஸ்தி, இன்ஸ்டாகிராம் விட. ஏன்னா ஃபேஸ்புக்ல தான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப். யங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் சின்ன சின்ன மீம்ஸ் போட ஆரம்பிச்சாங்க, ஃபாலோவர்ஸ் வந்தாங்க, மார்ஃபிங் பண்ணாங்க, அப்படியே அடுத்த ரிலேஷன்ஷிப்ல போயிருக்காங்க. இதுதான் மேஜர் ட்ராபேக். இந்த கிளப் கம்யூனிட்டி இப்ப நிறைய சோஷியல் மீடியால வந்து ஒரு இந்த கிளப் கம்யூனிட்டி கிளப்ஸ் அது இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஐ ஹேப்பன் டு ஜாயின் இன் ஒன் கிளப். ஒருத்தர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு, இது நல்லா இருக்கு, இந்த கிளப்னு சொல்லி ஒரு இது இருக்கு, ஆப் இருக்கு, அதுல போங்க, ஜாயின் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல கண்டென்ட்டா நல்லா பேசுவாங்கன்னு. நல்லா இருந்துச்சு, இலக்கிய பேர் என்னமோ ஒரு பேர்ல இருந்துச்சு. உள்ள போனா அவ்வளோ நல்லா இருந்தது. உண்மையிலேயே கிட்டத்தட்ட நான் போய் ஜாயின் பண்ணி அவங்க நம்மளை அடுத்தடுத்த நிலை கொண்டு வராங்க, நம்ம பேசுற வரைக்கும் கொண்டு வர்றாங்க. ஒரு 2 to 3 hours அதில் போயிடுது, தெரியவே இல்லை. அது எவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியல. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்றோம், சரி ஓகே, சரி அடுத்த நாள் சரி என்ன வேற ஏதாவது டாக் கொடுக்குறாங்களான்னு அது ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு கிளப் இருக்கு, கம்யூனிட்டி குரூப்ஸ் இருக்கு. வெரி ஆக்வர்டு, வெரி ஆக்வர்டு. எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம், எதுக்கடா அந்த கிளப்புக்குள்ள வந்தோம், இந்த குரூப்புக்குள்ள வந்தோம், டக்குன்னு ஸ்கிப் ஆகி வெளியே வந்தா பார்த்தா நிறைய இருக்குது, நிறைய யங்ஸ்டர்ஸ். அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா இது வந்து அமெரிக்கன் அந்த வெஸ்டர்ன் அந்த கல்ச்சரில் உருவாக்கப்பட்ட அந்த கிளப் இது பயங்கரமான ஒரு கம்யூனிட்டியை பில்டப் பண்ணி அது இந்தியாவுக்குள்ளேயே வந்து அதையும் வேற மாதிரி கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்ம இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா வந்த ஒரு பெரிய எதை சீரியஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா நீங்க பார்த்துருக்கீங்களா இது சார்ந்து? இப்போ ஆஃப்டர் லாக்டவுன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்களே சொன்னாங்க, இப்போ மேடம் கேட்டாங்க, ஹவு லாங் வில் யூ சிட் ஆன் அன் இன்டர்நெட் இஃப் யூ கெட் இன் டு இட் 5 minutes நினச்சி உள்ளே போவேன், 4 hours வரைக்கும் இருப்பேன். ஆனால் 4 hours ஆகுதுங்கிறது அவங்க டைம் பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதே தான் இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இவங்க இந்த நெட்வொர்க்கிங்
இப்போ இந்த கோவிட் டைம்ல இப்போ நாங்க ஒர்க்கிங் லேடிஸ் மதர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். we cannot have a servant because of கோவிட் வர்றதுக்கு இல்லை. நம்ம அதையும் பார்த்துக்கணும், வீட்லயும் பார்த்துக்கணும், வேலையும் ஆன்லைன்லயும் பார்த்துக்கணும். அப்போ குழந்தைகள் நிறைய டைம் லோன்லி ஆயிடுறாங்க. இந்த லோன்லி டைம்ல இவங்க கிளாஸஸ் 4 மணி நேரம் 5 மணி நேரம், அது எப்படி ஒரு ஸ்க்ரீன் மாத்தினா இன்னொரு மிஸ், இன்னொரு ஸ்க்ரீன் மாத்தினா இன்னொரு மிஸ், இவங்க உட்கார்ந்துருக்கிறது ஒரே இடத்துல. அப்போ அதுவும் போர் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், வெளியே அனுப்ப முடியறது இல்லை, விளையாட முடியாது. அப்போ எகெயின் தே கோ இன்சைட். இப்போ அதுல நீங்க சொல்ற மாதிரி அவங்க நெட்வொர்க்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அதுல வரும்போது புதுசா தெரிஞ்சுக்கணும்னு தெரியுது, தெரிஞ்சதும் தெரியாததும் அவங்களுக்கு தெரியும் போது they are exposed to unwanted material which they are not supposed to share. அப்ப அந்த நெட்வொர்க்கிங்ல அவங்களுக்கு திருப்பி நேத்து இப்படி பார்த்தேன்னா இன்னைக்கு என்ன அப்படின்னு ஒரு மாதிரி அடிக்ஷன். இதை தான் செல்போன் அடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இப்போ சில குழந்தைங்களுக்கு நல்ல விதமான ஒரு இமோஷனல் கண்ட்ரோல் இருந்தோ இல்லை தப்புன்னு தெரிஞ்சு வெளியே வர்றவங்க ஓகே, ஏன்னா எல்லாரும் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது கிடையாது. அப்ப அப்படி இல்லாம உள்ள லாக் ஆகும்போது தெரியாத விஷயங்களை சரின்னு நினைச்சு இன்வால்வ் ஆகுறது நிறைய ஒண்ணு. இன்னொன்னு வந்து இமோஷனல் ஸ்ட்ரெஸ். வீட்டில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாகவோ கடுமையாகவோ சொன்ன மாதிரி சிங்கிள் 2 குழந்தைங்க 1 குழந்தைங்க அப்படின்னு இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன், அவங்க வீட்டுக்குள்ளேயே செல்லமா வாழ்ந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ் ஏதோ வந்து கடினமா சொல்லும் போது சாஃப்டா வேற யாராவது நல்ல விதமா சொன்னாங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ தட் இமோஷனல் பாண்டேஜ் வில் டெவலப் அண்ட் டெவலப். இப்போ இவங்க சொல்ற மாதிரி இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்களுக்கு அந்த சைட்ல இருக்கிறவங்களோட வயசு வரம்பு எதுவும் தெரியறதில்ல, தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அது ஒரு முரணா தெரியறதில்ல. தே டேக் இட் ஃபார் அ இமோஷனல் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப வரம்பு மீறின ஒரு நிலையில தான் குழந்தையோட ஹேபிட்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் இது என்னாலன்னு. அதுக்கு அப்போ சோர்ஸ் கண்டுபிடிச்சு வரும்போது சில டைம் அது கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. இதுதான் எங்க கருத்து. நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா சீரியஸ் மேட்டர் இதுல ஏதாவது? இப்போ இந்த சோஷியல் மீடியான்னு போறப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, யாரு நம்ம கிட்ட அக்கௌண்ட் வந்து இன்வைட் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்விடேஷன் மூலமா தான் வருது. அந்த இன்விடேஷனையே அவங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியல. சரி இவன் கூட போய் பார்ப்போம், இவன் யாரு, இவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணதான் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி கேம்ஸ்ல நடுவில் நீங்க சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த கேம் விளையாடுறா இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் அதுக்குள்ள போவான். அந்த கேம்குள்ள போய் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்றதுல ஒவ்வொரு தெரியாம ஸ்கிப் பண்றப்ப உள்ள போயிடுறாங்க. அது மூலமா என்ன ஆகுது, மொபைல் ஹேக்கிங் ஆகுது. மொபைல் ஹேக் ஆகுறதுனால அவங்களுக்கே தெரியல அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே போகுதுன்னு. இதனால வந்து கொஞ்சம் பேர் பாதிக்கவே பட்டுட்டாங்க. நாங்க வந்து நாங்க கிளாஸ் எடுக்கிறப்போ அப்புறம் ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் இவன் ரொம்ப ஐசோலேட் ஆயிருக்கான், இவனுக்குள்ள என்ன ப்ராப்ளம், ஏன்னா இவன் இப்படி இருந்த பையன் கிடையாது, இப்படி இருந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு போய் கேட்கதான் நீ ஏன்பா இதுக்குள்ள போன, மேம் உனக்கு இது விளையாட தெரியலனா இப்படின்னு சொல்றாங்க, எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஜாயின் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நீ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இல்லையா, உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லையா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லையா, அப்புறம் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் எப்படி நாங்க போடுற போஸ்ட் எல்லாம் நீ பாப்ப அப்படின்னு சொல்லி கூட அது தெரியாத குழந்தைங்கள கூட இதுக்குள்ள அவங்க ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இதுவே ஒரு பிசினஸாவும் ஆக்குறாங்க. இது மூலமா அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுல இருந்து எப்படி மீள்றதுன்றது தெரியறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்து இந்த ஹேக்கிங்னு ஒண்ணு வந்து அதுக்குள்ள அந்த ஹேக்கிங் இருக்கு, இதுல நம்மளோட ஃபேஸ் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நிறைய ஃபேஸ்புக்ல ஃபேக் அக்கௌண்ட் நிறைய இருக்கு, அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனா நம்ம இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிடுறோம். அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இப்ப லாக்டவுன்ல நிறைய பேர் நம்மளுக்கு வாட்ஸ்அப்லயே சரி ஃபேஸ்புக்லயும் சரி மை அக்கௌண்ட் ஹாஸ் பீன் ஹேக்ட் அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அதையும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், இன்னும் அதுக்குள்ளதான் இருக்கோம். அதுக்குள்ள போய் நிறைய பேர் பாதிக்கப்படுறதையும் பார்த்துட்டோம். மேம் சொன்ன மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ள மோஸ்டா போறது ட்ரஸ்ட்னாலன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் வேணும், நமக்கு வேற எங்கேயாச்சும் போனா நமக்கு அட்வைஸ் பண்றாங்க, அட்வைஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணு. அப்ப நம்ம என்ன பண்ணாலும் ஏதாச்சும் எல்லாருமே ஓகே நீ பண்றது கரெக்ட் தான் சொல்லி மோட்டிவேட் பண்ற குரூப் எதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள போயிடுறாங்க. நான் இதை வந்து எப்படி பாக்குறேன்னா, ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மூவிங் இன்சைட் சச் அ கம்யூனிட்டி ஃபார் ஃபினான்ஷியல் பர்பஸ். இதுக்குள்ள போயிட்டாங்க, விழுந்துட்டாங்க, எப்படி வர்றதுன்னு தெரியல. இதை வச்சு மணி மேட்டரா பாக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுல இருந்து எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பாக்குறோம், மேம் சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்டா இருப்பான், இல்லை மேபி அவன் காலேஜ் வந்து சேர்ந்ததுல இருந்து அவன் வந்து வரவே மாட்டான்,
அவன் வந்து கிளாஸ்க்கு வரமாட்டான், லேட்டாக தான் வருவான், படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணும்போது தெரியும். என்ன மேம் இப்படி சொல்றீங்க, இப்போ பையன் வந்து ஸ்கூல்ல டாப்பரு, 11th 12th எல்லாம் இவ்வளோ பெர்சன்டேஜ் எல்லாம் வச்சிருந்தான், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இதுதாங்க இங்க நடக்கிற ஃபேக்ட் நம்ம சொல்லும் போது சொல்றாங்க, எனக்கும் அப்படிதாங்க, நீங்க எப்பவுமே அவன் மொபைல் வச்சுட்டு தான் இருக்கான்னு சொல்றீங்க, வீட்லயும் அப்படிதாங்க இருக்கான், கேட்டா அசைன்மெண்ட் போடுறேன்னு சொல்றான், நீங்க வந்து எப்பவுமே ஒர்க் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொல்லுவேன், மேம் அவங்க ஈவினிங் ஷிஃப்டா இருந்தா காலையில டைம் இருக்கு, காலையில ஷிஃப்டா இருந்தா மதியானம் வீட்டுக்கு போய் உட்காந்து அவங்க ஈவினிங் ஒரு 5 to 6 மிஞ்சி போனா ஒரு 1 hourக்குள்ள நாங்க எங்களோட ஒர்க் முடிக்க சொல்லிடுவோம் மேம். அந்த மாதிரி ஃபுல்லா அவங்க ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்க தான் எப்பவுமே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க இதை பண்ணணும், நாளைக்கு காலையில இதை சப்மிட் பண்ணணும்னு சொல்லி அவன் சொல்றான், இல்லைன்னா மேம் என்னை வெளியில் நிக்க வச்சிருவாங்க, ஆப்சன்ட் போட்டுருவேன்னு சொல்லி பயப்படுத்துறாங்க. நான் என்ன பண்றது? ஏன் அப்படி பண்றீங்க? எங்களை வச்சு அவன் வீட்டுல கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ஸ்ல தான் எங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதை வந்து ஃபினான்ஷியலா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த ஹேக்கிங் சொன்னாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷீ இஸ் வெரி குட், நல்லா 18 பேட்ச் ஃபைனல் இயரில் தான் பாவம் இந்த கோவிட்ல போய் மாட்டிட்டாங்க. நான் 1 month முன்னாடி அந்த பொண்ணு காலேஜ் வந்துருந்துச்சு. ஸோ வரும்போது ஃபுல்லாக மொட்டை அடிச்சு வேற மாதிரி இருந்தா ஆளே. வென் ஐ 2-3 years முன்னாடி பார்த்த பொண்ணே இல்லை அந்த பொண்ணு. என்னன்னா இந்த FB மட்டும்தான். ஷி காட் அ ஃப்ரெண்ட், ஹீ இஸ் இன் பெங்களூர், அதை நம்பி ஷி வென்ட் தேர். அங்க போயிட்டு வீட்டுக்கு தெரியாம ஜாப்னு போயிட்டு சம்திங் ஹஸ் ஹேப்பன். ஸோ எல்லாம் முடிஞ்சு ப்ராப்ளம் ஆகி நவ் ஷி கேம் பேக். ஸோ அது வந்து யார்ட்டையுமே அந்த பொண்ணுனால ஷேர் பண்ண கூட முடியல. அந்த லாக்டவுன்ல போய் மாட்டிக்கிட்டா. அதுதான் ஆக்சுவலி இன்சிடென்ட் நடந்தது. வந்து போய் அவ அங்க மாட்டிக்கிட்டா, அங்கிருந்து வெளியே வர முடியல. ஏன்னா பெங்களூர் கல்ச்சர் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஷீ ரியலைஸ்ட், ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணி ஒரு டிகிரி கூட இன்னும் வாங்க முடியாம ஃபைனல் செமஸ்டர் எல்லா ப்ராப்ளம் ஆகி ஸ்டில் ஷீ இஸ் ஸ்ட்ரகிளிங். அன்னைக்கு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டிட்ட அவங்க சொல்லும் போது, மேம் எங்களுக்கு ஆஃப்டர் காலேஜ் எல்லாம் கைட் பண்றதுக்கு யாரும் இல்லை, கம்பெனிலலாம் அந்த மாதிரி கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை, நான் இந்த ஃபேஸ்புக்னால நான் நம்பி தான் இது பண்ணிட்டேன். பிகாஸ் ஷீ இஸ் எ சிங்கிள் சைல்டு, ஷீ ஸ்டேட் இன் அ ஹாஸ்டல். அதுதான் இஷ்யூ. அவங்க ரூரல் ஏரியா. ஸோ அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்ங்கிறனால அவங்க அப்பா கொண்டு வந்து ஒரு சிட்டி கிட்ட ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணி கொடுக்கும்போது ஷீ இஸ் அலோன். ஸோ அவள் ஃபுல்லாகவே இந்த ஃபேஸ்புக்கில் தான் இருந்தா. ஸோ அந்த ஒரு பொண்ணை வந்து நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கும் போது இந்த ஃபேஸ்புக் எனக்கு நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறதே ஃபேஸ்புக் யூஸே பண்ணாதீங்க. ஏன்னா அதில் யூஆர் ட்ரஸ்டிங் மோர். இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் டெய்லியும் எங்கள் ஒரு வீடியோ போடுவான் எங்கள் கிளாஸில். எதுக்கு டெய்லி போகிறோன்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்னு பார்க்கறது. நைட் 1 o'clock 2 o'clock பார்க்குறான். அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அவங்க பேரண்ட்டை மட்டும் அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். அந்த மாதிரி எல்லாம் இன்சிடென்ட்ஸ் நாங்க பாக்குறோம். ஸோ எப்படி இந்த யங் ஜென்ரேஷன் வந்து ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணிடுறாங்க. லைஃப் வந்து பின்னாடி ஃபியூச்சர் எவ்வளோ பெரிய ஃபியூச்சர் இருக்கு, ஆஸ் லைக் தட் இது பண்ணிட்டாங்க. ஸோ கோவிட் வந்ததில் பாசிட்டிவ்க்கு வர நெகட்டிவ் தான் ஜாஸ்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட ப்ராப்ளம் இல்லை, சொசைட்டி அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருச்சு. என்னம்மா நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்க? இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னடா அது உண்மை அப்படி இப்படியே சொல்றாங்களா, இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட? வாட் யூ ஃபீல்? என்னத்தை சொல்லி என்னத்தை செய்யறது? எல்லாருமே அக்கௌண்ட்ல இருக்கிறமே, FB அக்கௌண்ட்ல இருக்கிறமே, எல்லாருமே இதுல இருக்கமே, இப்ப என்ன ப்ரோக்ராம் முடிஞ்சு போறதுக்குள்ள எல்லாத்தையும் டெலிட் பண்ணி அமைச்சிருவாங்க போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன இது மாதிரி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? சொல்றது எல்லாமே எல்லாம் ஃபுல் ஆஃப் கன்சர்ன். அந்த கன்சர்ன்ல தான் இவங்க அத்தனை பேருமே அந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அது என்ன நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை நோ நாங்களாம் இல்லை சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொல்கிறது எல்லாமே ஃபேக்ட் தான். இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னா, இப்போ ஃபோனுக்குள்ளே போனால் ஃபேஸ்புக், FB, வாட்ஸ்அப், ட்விட்டர்னு எல்லாமே மினிமைஸ்லேயே வச்சுருப்போம். இப்போ ஃபேஸ்புக்கில் போய் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அடுத்தது வாட்ஸ்அப் போவோம், அதுக்குள்ளே ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இப்படியே சுற்றியே டைம் போகும். அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். அப்புறம் யாராவது இப்போ வந்து ஏன் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிம்மதியோ இல்லை அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராவது பேசுறக்கோ அந்த மாதிரிலாம் இல்லாத போது ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நம்பி இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. டாக்டர் என்ன சொல்றீங்க? அதாவது இது வந்து வெரி சீரியஸ் மேட்டர். ஏன்னா இன்னைக்கு மற்றபடி இந்த செல்ஃப் எஸ்டீமா இருக்கட்டும், இல்லை கோஆர்டினேட்ல வந்து முன்னாடி நிற்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வி கேன் ரெக்டிஃபை. சம்வாட் கவுன்சிலிங்லையோ சம்வாட் ஏதோ ஒரு அவனோட இன்னும் கொஞ்சம் அவனை புஷ்அப் பண்ணோம்னா அவனை கொண்டு போய் நிறுத்திடலாம், அவங்களுக்கான அந்த ஆக்டிவிட்டி கொடுத்துடலாம். பட் ஏன் இந்த மனநிலை
ஒருவேளை இந்த லாக்டவுன் இந்த மனநிலை கொண்டு வந்துச்சா இல்லை இயல்பாகவே இந்த ஏஜுக்கு அந்த மாதிரி ஏதாவது? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ங்கிறது ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ இதுல என்னன்னா நிறைய இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆர் வாட் எவர் மீடியா பிளாட்ஃபார்ம் ஹேஸ் டு கம் வித் ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப். ரெண்டாவது இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் பியர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நிறைய பேர் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் வாட் ஐம் சீயிங் இஸ் அந்த இப்போ ஏதோ சீரியலோ ஒரு ட்ராமாவோ அந்த கொரியன் ட்ராமாஸ் அந்த மாதிரி கேபாப்ஸ் அதை ரொம்ப பயங்கர ஃபேமஸா இருக்குது. இப்போ அது நீ பார்க்கலன்னா, நீ இப்போ இன்னைக்கு அதை பார்க்கலன்னா நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. டிஸ்கஸ் பண்ண சரியா நீ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண யூ ஆர் அவுட் ஆஃப் த குரூப். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஐ நீட் டு பி இன் த குரூப், அதுக்காக ஐ எம் சீயிங். எனக்கு அதை பத்தி என்னன்னே தெரியல. இப்போ கொரியன்னா அங்கே இங்கே எல்லாம் சொல்றோம் நாம, ஆட்களுக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. பட் நம்ம அது பார்க்கணும். அப்பதான் நான் நாளைக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் இருக்க முடியலன்னு அவங்க என்ன தள்ளி விட்டுருவாங்க. அதுக்காக நாங்க அதுக்குள்ள போய் பூந்து என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சு லாஸ்ட்ல நாங்க அதுக்குள்ள ஃபுல்லா முழுகிரும். தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வித் மோஸ்ட் ஆஃப் இட். ஒன் இஸ் டு கீப் அப் யுவர் இமேஜ். ஒரு பியர் ப்ரெஷர், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இமேஜ் கீப் அப் பண்றதுக்காக ஐ எம் ட்ரைங். ஏன்னா நிறைய டைம் அது இல்லாதனால அவங்கனால மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது காலேஜ் லைஃப் ஆர் வாட் எவர் லைஃப். ஒன். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, இவங்க சொல்ற மாதிரி, டீச்சர் சொல்ற மாதிரி, ஃபேஸ்புக் ஆர் வாட் எவர் பீட் இஸ் வெரி ஃப்ரீ. யாருனாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே ரைட் ஆர் ராங்ங்கிறது டிசிஷன் மேக்கிங் அவங்க தான் எடுக்கணும். இல்லை, நான் என்னோட கேள்வி என்னன்னா, இது இந்த இந்த சீசன்ல வர பிரச்சனையா இல்ல அவங்களோட, நான் திருப்பி திருப்பி ஐ கோ டு தி பிரெயின் பொறுத்த அளவுக்கு அவங்கனால ரைட் அண்ட் ராங் டிசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காலேஜ், ஃபியூச்சர் பிளானிங், மணிங்கிறது இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின்ல இருக்குது. இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின்ல என்ன இருக்குதுன்னா, மியூசிக், செக்ஸ், ஃபேஷன், ஃப்ரெண்ட்ஸ், தூக்கம், கோவம், அதுதான் இருக்குது. அதுதான் இவங்களுக்கு மேக்சிமமா வரும். பட் அதை நம்ம தாண்டி, அதை மீறி, நம்ம அதை புரிஞ்சு நம்ம போகணும். அது இருக்கும். ஆனா இப்ப கோவிட் டைம்ல நம்ம தானாவே போன் கொடுத்துட்டோம், நம்ம நம்பர்ஸ் கொடுத்துட்டோம், நம்ம நெட்வொர்க்கிங் நம்மளா கிரியேட் பண்ணியாச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி அதிகமா கிடைச்சிருச்சு. அதுதான், they have got more accessibility. அதுதான், அதனால they are making use of it. பட் இதே நம்ம முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது. மேபி எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். அக்ரிவேட்டிங் வந்து அக்ரிவேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் த கோவிட். வீட்ல இருந்தோம், ஆப்வியஸா அவங்க போன் எடுத்தாங்க, அவங்களுக்கு கிளாஸ் அதுல நடந்துச்சு, அவங்க அது பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு வந்துச்சு. பட் இப்ப என்னன்னா, இப்ப ரியலைசேஷன், இப்போ இந்த பிரசன்ட் டைம்ல இப்ப ரியலைசேஷன் தான் மெயின் ப்ராப்ளம். குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்னோட பிரெயின் இன்னும் ரெடியா இல்ல. நான் எப்பவுமே சொல்வேன், நான் ஒரு பிபிடி பண்ணுவேன் குழந்தைங்களுக்கு, நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு பதட்டமா இருக்கு, எனக்கு வயிறுல பட்டர்ஃப்ளை போகுது, காலெல்லாம் எனக்கு ஷேக் ஆகுது, நாக்கள் வறண்டு போகுது, எனக்கு வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு பதட்டமா இருக்கும்போது, அப்போ உங்களுக்கு தெரியணும் நீங்க என்ன பண்ண போறீங்களோ 80% அது தப்பு. 80% if you are having that feeling before doing it, 80% it is wrong. யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. உங்களோட மைண்ட்ல நீங்க டிசிஷன் எடுக்கிறது உங்க பாடியில தெரியும், உங்க பாடியில பண்றது உங்க மைண்ட்ல தெரியும். அதனால உங்க பாடியோட சிம்டம்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க. அதை தாண்டி வீம்பு பண்ணி என்னால முடியும் அப்படின்னு அதை நீங்க தள்ளிட்டு பண்ண போகும்போது 80% அதை நீங்க தப்பா பண்ற டிசிஷனா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கும் தரணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் இல்ல, பேரண்ட்ஸ்க்கு டைம் இல்ல, டீச்சர்ஸ்க்கு எத்தனை வேலை இருக்கு. they have to finish 11th 12th portion and college portion. அவங்கள எம்சி பண்ண வைப்போமா, அவங்கள நாங்க செமினார் பண்ண எடுப்போமா, நம்ம என்னதான் பண்ண எடுப்போம் அவங்கள? யாருக்கு டைம் இருக்கு இப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு? அவங்களோட பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அவங்களோட மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு they need support, they need help. we as a society நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கணும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இதெல்லாம் மாற்றுவதற்கு, இதற்கான அடுத்த நிலையில இப்ப எல்லாமே இவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க, எதுக்கெல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுறோம். இப்ப இவங்க இதுல இருந்து வெளியே வருவதற்கு, அதுல இருந்து முழுமையா அவங்க வெளியே வந்து நார்மலான ஒரு 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 ஸ்டூடெண்டா அந்த அந்த 1.5 வருஷத்துல அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனியும் அதையே காரணம் சொல்லிக்கிட்டு, நான் கேட்டா நான் லாக்டவுன் இருந்தேன், நான் அதில் இருந்தேன், இதில் இப்படிதான் இருந்துச்சுன்னெலாம் பேசாம அவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களே வந்து ஒரு சிக்கல்களில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இல்லை அவங்க வந்து சேஃபாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி ஆர் அஸ் அ மதர் அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கவுன்சிலிங் கொடுக்கலாம்.
முக்கியமா இதுல சிக்கல்கள்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி தனியா கூப்பிட்டோம்னா தே மே ஃபீல் எம்பாரஸ்ட். அதனால அது மாதிரி வேணாம். ஜென்ரலா எல்லாருக்குமே கவுன்சிலிங். இல்ல நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி போய் மாட்டிட்டான் அப்படின்னு வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அவங்க மூலமா ஒரு மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம போய் பேசும்போது நீங்க யாருன்னு, ஏன்னா அவங்க இருக்கிற மென்டாலிட்டி எப்படின்னு தெரியாது. மேபி அவங்க ரொம்ப இன்பிளட்ஜா அதுல வந்து மாட்டிருக்காங்க அப்படின்ற போது நம்ம போய் சடனா அவங்கள வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறது முடியாத காரியம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கோன்றதை அவங்க திங்க் பண்ற லெவல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு மொராலிட்டி, ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். அதாவது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவங்களுடைய கண்கள். அதை நீங்கள் ஃபேக்கல்ட்டியாக இருக்கணும், இல்லை பெற்றோராக இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் அப்படி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுக்கணுன்றீங்க. இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ் இப்போ வெளியூர் பசங்கள்லாம் வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்தும் அங்கேருந்து வர பசங்களும் இருக்காங்க. மேக்ஸிமம் டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது காலேஜில் தான். ஃப்ரம் 9 to 4 ஆகட்டும், 9 to 5 ஆகட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நீ பிஃபோர் ஆன்லைன் கிளாஸஸ்ல இப்படி பிஹேவ் பண்ண, ஆஃப்லைன் அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அது வந்து மெயின் அஸ் எ ஃபேக்கல்ட்டியாகவும் சரி இதாகவும் சரி. அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அவன் செட் ஆகணும், வந்து பிசிக்கலா செட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஃபைனல் இயருமே இப்போ கோவிட் முடிச்சு இப்போதான் வந்திருக்கான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் டைம்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தியரியா இல்லாமல் கொஞ்சம் வெளியெல்லாம் கூட்டிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஐவி இருக்கும், வெளி எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும், கம்பெனிஸ் கூட்டிட்டு போவோம். இப்போ எங்கேயுமே போல 3 இயர்ஸா கோவிட்னு கம்பெனிஸும் நாட் அலோவிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை வெளியே எடுத்துட்டு போகும்போது தான் அவனுக்குள்ள என்ன இருக்கு ஸ்கில்ஸ் அவனே அனலைஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அவுட் சைட் எக்ஸ்போஷர் கொடுத்தோம்னா அவனுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் பயம் போயிடும், யாரை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் என்னோட ஓகே. கவுன்சிலிங், அவுட் சைட் எக்ஸ்போஷர். நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் நிறையா, அவன் வந்து எங்கேஜாக இருக்கிற மாதிரி இந்த சோஷியல் மீடியா போகாமல் ஆன்லைன் அசைன்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம ரிட்டன் அசைன்மெண்ட்டா நீ கொஞ்சம் புக் எடுத்து படிப்பா, லைப்ரரி போ, ஃப்ரீயாக இருக்கப்போ மொபைல் யூஸ் பண்ணாத, லைப்ரரி போ, லைப்ரரியில் நிறைய புக்ஸ் இருக்கு, வேணுங்கிற புக்ஸ் எடுத்து படி, உன்னோட நாலேஜை என்ரிச் பண்ணுற மாதிரி புக்ஸ் எடுத்து படி, அதுலேருந்து அசைன்மெண்ட் எங்களுக்கு கொடு, அந்த மாதிரி உங்களை சோஷியலாக கைட் பண்ணி, அப்போ ப்ராப்ளம் வந்து சொல்ல வராங்க அப்படின்னா நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாகி என்னப்பா சொல்லு, எங்களை பார்க்க வராங்கனாவே அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது எங்களுக்கும் தெரியும். அதை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த ப்ராப்ளம்ல இருந்து ஒரு சொல்யூஷன் வரும், அதுலேருந்து அவங்க வந்து வெளியே வருவாங்க அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்கேஜ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, குட். அது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு யூத்துக்கு நான் ரொம்பவே சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கோவிட் அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் மட்டும்தான், ஆனா உங்க லைஃப் உங்க கையில தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களையே ரொம்ப மதிச்சுக்க கத்துக்கணும். கூகுள் பிச்சை அவரு ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு கஷ்டமான சூழல்ல இந்த டெஸ்க்டாப்பை எப்படி உலகத்துக்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்ப உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி தான் லேப்டாப்னு ஒன்று கொடுத்தா எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் டெய்லி யூஸுக்கு 4-2ன்னு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்மளை சுத்தி எவ்வளோதான் டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் நம்ம அதுல இருந்து கடந்து வெளியே வரணும் அப்படிங்கிற வேகம் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தை உங்களோட வளர்ச்சிக்காக மட்டும் யூஸ் பண்ணி எங்களை விட 100 மடங்கு ஓடி நீங்க நல்லா வரணும் அப்படிங்கறதே ஆசை. சூப்பர், அருமையாக. அதாவது அதான் த கன்சர்ன் ஓவர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதுதான் ஃபேக்கல்ட்டி, ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருடைய மனநிலையும் கூட. நல்லா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லி முடிச்சிங்க. சரி, இந்த சைக்காலஜிக்கல் பார்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்குதாங்க? ஏதாவது கொஞ்சம் மைண்ட் ட்ரெயின் பண்றதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன சொல்வேன்னா, மென்டல் ஹெல்த், நம்மளோட மனநிலை, பாடி இருக்குது, பாடியை நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறோம், அதை எக்ஸசைஸ் பண்றோம், டயட் பண்றோம், எல்லாமே பண்றோம், பாடியை ட்ரெயின் பண்ணிக்கிறோம். பட் மைண்டை யாரும் கவனிக்கிறது இல்லை. மைண்டுன்னு ஒன்று இருக்கு, அந்த பவர்ங்கிறது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எப்படி போகணும், ஸ்ட்ரெயிட்டா போகணும், இவங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போகணும், சைட்ல போகணும், எப்படி போகணும், உங்க மைண்டு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ உங்களோட மைண்டை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட மைண்ட் என்ன சொல்லுது, பாசிட்டிவ் தாட்ஸ் சொல்லுதா, நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லுதா? உங்களோட மைண்ட் ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் சொல்லுது, அதுல 85% நெகட்டிவ். உனக்கு முடியாது, நீ நல்லா வர மாட்டே, நீ அப்படி வர. ஸோ நீங்க எவ்வளோ உங்களோட உடம்பையும் உங்களோட மைண்டை நீங்க எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்கா வச்சு அப்போதான் நீங்க அதில் மீண்டு வர முடியும். நீ வேஸ்ட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கேம் கிட்ட தான் போகும். இல்ல என்னால முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க மேலே எழும்பி வர முடியும். ஸோ அது கண்டிப்பா நீங்க உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பாசிட்டிவிட்டி. லைஃபும் பொறுத்த அளவுக்கு ஓகே. அடுத்தது பிரெயின், நம்மளோட பிரெயினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு கான்செப்ட் நாங்கள் இப்போ மென்டல் ஹெல்த் கரிக்குலம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ்க்கு நாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல.
ஸோ நீங்க உங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாருக்குமே உங்க சொல்ற மாதிரி ப்ராப்ளம் வரணும்னு தேவையே இல்லை, எல்லாருக்குமே இதை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ப்ராப்ளம் வரும்போது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப அவங்க அவ்வளோ கீழே போக மாட்டாங்க. ஸோ தட் இஸ் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேரண்டிங். பேரண்ட்ஸுங்கிறது குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது, அவங்கள பாட்டு நம்ம விட முடியாது. நம்ம ஒரு பேரண்டா இருந்து எப்படி நம்ம ஒரு அளவுக்கு அவங்கள கைடு பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம நம்மளும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி, ரொம்ப பக்கமும் போகக்கூடாது, ரொம்ப தூரமாவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மிடில் ஒரு லைனை எப்படி அது பண்ணுறது நம்ம வந்து சப்போர்ட் நீங்க கேட்டுக்குங்க. அதுக்குன்னு செஷன்ஸ் அவைலபிளா தான் இருக்குது. பேரண்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்ங்கிறது பியர்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி நோ சொல்லணும்னு கத்துக்குங்க. நோ சொல்ல உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஜெனரேஷனுக்கு. யாருக்கு நோ சொல்லணுமோ அவங்களுக்கு எஸ் சொல்லிடுறீங்க, யாருக்கு எஸ் சொல்லணுமோ அவங்களுக்கு நோ சொல்லிடுறீங்க. அந்த ஒரு கான்செப்டை கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்கன்னா ஐ எம் ஷுவர் யூ வில் பி ஏபிள் டு கோப் த்ரூ திஸ். தேங்க்யூ டாக்டர். நேயர்களே, அரம்சை நிகழ்ச்சி கடந்த சில வாரங்களாக மிக சிறப்பான முறையில் இந்த குழந்தைகள் மற்றும் வளர் நிலையில் இருக்கிற குழந்தைகள், இந்த வளர்நிலை குழந்தைகள் அப்படின்னு சொன்னா நீங்க தேடுவீங்க, யார் அங்கே குழந்தைகள் அப்படின்னு தேடுவீங்க. நீங்க தான் குழந்தைகள். ஏன்னா உலக சுகாதார நிறுவனம் WHO அவங்களுடைய கேட்டகரியில் வந்து 19 வயது வரை இருக்கிறவர்கள் எல்லாமே குழந்தைகள் என்று தான் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து உங்கள் மேலே அந்த கன்சர்ன் இருந்து அதை பற்றி இந்த விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகள், அதுவும் கல்லூரியில் முதலாண்டு 2 ஆண்டு அப்படின்ற போய் சேர்ற அந்த குழந்தைங்களுடைய அந்த நிலையை மாற்றணும். அதுவும் குறிப்பிட்டு இந்த கொரோனாவுக்கு பின்பு ஏற்பட்ட அந்த தாக்கங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, உறவு சிக்கல்களிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கணும் என்பதற்கான ஒரு முயற்சி தான் அரம்சை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குது. டாக்டர் சொன்னாங்க, எதாவது செய்யணும், யாராவது செய்யணும், யார் செய்யறது? இந்த அரம்சை நிகழ்ச்சி இப்பொழுது செய்திருக்கிறது. கடந்த வாரங்களில் மிக அற்புதமான முறையில் நமது பேராசிரியர்கள், நம்ம குழந்தைங்க எல்லாருமே பரஸ்பரம் நிறைய விஷயங்களை வந்து நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதில் இடையிடையே அவர்களுக்கான அந்த உளவியல் சார்ந்த செய்திகளை, விளக்கங்களையும் மிக அற்புதமாக நம்ம டாக்டர் அவங்க சொன்னாங்க. இனியும் வந்து நான் வந்து லாக்டவுன்ல இருந்து வந்த ஒரு செட்டு அப்படின்னு நீங்களே உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்றதான் இந்த நாள்களில், இத்தனை வாரங்களில் பேசப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களுக்கு உங்கள் வழியாக இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு சேர வேண்டிய ஒரு கட்டாயமா இருக்கிறது. அது அரம்சை மிக அற்புதமாக செய்திருக்கிறது. நேயர்களே, கடந்த வாரங்களிலே அற்புதமான அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளித்தீர்கள். நல்ல பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறோம். உண்மையிலே உங்களுடைய குடும்பங்களில் இது போன்ற ஏதாவது சிக்கல்கள் இருந்தால், இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் இதை நீங்க பகிர்ந்துக்குங்க. இந்த செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.